சிறுகடிக்கு ஆசிட் ப்ரெடிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். முத்துட்ட வந்து பார்த்தோம்னா அவங்க அருணோட அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி தான், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு சின்னவங்க வந்து ஆசைப்படுறாங்களா, அவங்களுடைய அதை நிறைவேற்றி வச்சிடலாம. அவங்க எத்தனை நாள் தான் நம்மளுக்காக பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்கள இப்படி பிரித்து வைக்கிறதுல நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குது அப்படின்னு வந்து அருணோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அருண் வந்து சீதா மேலே உயிரே வச்சிருக்கிறான். அது மாதிரிக்கு தான் சீதாவும் அருண் மேலே உயிரே வச்சிருக்கிறாங்க. நம்ம பிரச்சனையில் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அருணுக்கும் உங்கள் மேலே கோபம் இருக்குது, அதே மாதிரிக்கு உங்களுக்கும் அருண் மேலே கோபம் இருக்குது, அதெல்லாம் வந்து மறந்துக்கிட்டு சீதாவையும் அருணையும் நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கிட்டதுமே முத்து வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாங்க. அப்போ அருண் அம்மா சோகத்தோடு இருக்கிறாங்க. முத்துவுக்கு இன்னும் வந்து கோபம் இருக்க தான் செய்து போலுக்கு அருண் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ முத்து வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது அவங்க கார் வந்து புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க போலுக்கு. அந்த வீட்டுக்கு போனதுமே முத்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தானே, அதாவது தன்னுடைய காதலை அப்பா அம்மா வந்து ஏற்றுக்காதனால தப்பான ஒரு முடிவு எடுத்தா, திரும்பவும் தப்பான முடிவு எடுத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்கு போகவும், அப்பா பார்க்கும்போது அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து முத்துவை வந்து பார்க்குறாங்க. முத்து நீ வந்து வீட்டுக்குள்ளே வாப்பா அப்படிங்கும்போது, நீங்கள் தானா, நான் வேற யாரும் நினச்சிட்டேன். ஆமாம், திரும்பவும் உங்கள் பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாலும் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பொண்ணு ஆசைப்பட்டபடியே அந்த பையனுக்கு என் பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே முத்து கேட்குறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, அன்னைக்கு வந்து உங்கள் பொண்ணோட காதலை சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ கோவத்தோடு இருந்தீங்க அப்படிங்கவோ, அப்படி நான் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், உண்மையை சொல்ல போனாக்கி அவங்க ரெண்டு பேரும் தப்பான முடிவு தானே எடுத்தாங்க, அப்படி அவங்கள பிரித்து வச்சு அவங்க தப்பான முடிவு எடுத்து நான் என்னத்தை சேர்க்க போகிறேன், அதனால தான் அவங்கள சேர்த்து வச்சா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நாங்களும் ஹாப்பியாக இருப்போம், அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொல்லவும், இப்படிலாம் வந்து பார்க்கறதுமே முத்துவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து முத்து நினைக்கிறாங்க, ஆமாம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அவங்க அதாவது விரும்புகிற ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு அருண் மேலே கோபம் இருக்கிறது சரி, ஆனால் அதுக்காக சீதாவையும் அருணையும் பிரித்து வைக்கிறதுல நம்ம யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்து வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ, நம்ம ரொம்ப சுயநலவாதியாக இருக்கோமோ, சீதாவும் வந்து அருணை மாதிரிக்கு தான் ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்டா, அப்போ அதே மாதிரிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தெல்லாம் நினச்சோம். ஆனால் மீனா சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அவள் சீதா வந்து அருணை தான் மாப்பிள்ளையாவே கேட்டிருக்கிறான்னு, நம்ம எதுக்காக நம்மளும் தப்பு பண்ணணும், நம்ம பேசாமல் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு முத்து வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. எங்கே பார்த்தோம்னா மீனாவும் சீதாவும் கோயிலுக்கு வரவும், அப்போ மீனா வந்து சீதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் வந்து ரொம்பவே நல்லவர், அவர்கிட்ட நான் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே சீதா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதுலாம் சரிதாங்க்கா, ஆனால் மாமா நினச்சா பயமாக இருக்குது அப்படிங்கவும், சரி நம்ம சாமி கிட்டவே நம்ம வந்து உத்தரவு கேட்கலாமா, அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு சீட்டை எழுதி போட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஒரு சீட்டை எடு சீத்தா அப்படிங்கும்போது ஒரு சீட்டை எடுக்கிறாங்க. அதில் வந்து இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு வருது. இதை கேட்டதுமே சாமியே உத்தரவு கொடுக்கல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் வந்து சீதாட்ட வந்து அவங்க மீனா சொல்கிறாங்க, இல்லை சாமி இந்த மாதிரி உத்தரவு கொடுத்தாலும் சரிதான், நான் வந்து அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போகிறேன், உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கவும், அப்போ சீதா வந்து தடுக்கிறாங்க, அக்கா நீ சொல்ல வேண்டாங்க்கா, சாமியே உத்தரவு கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போதைக்கு நம்ம அவர்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம் தானே அர்த்தம், இனி இது சொல்ல போய் உன் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுக்கா, என்னால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனையாகி பிரிஞ்சிடக்கூடாது, எனக்கு பயமாக இருக்குதுக்கா, அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவும், அப்போ மீனாவும் சரி அப்படின்றதாங்க. ஆனாலும் மீனா வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா முத்துவை தான் காட்டுறாங்க. முத்து வந்து மீனாட்ட வந்து சொல்கிறாங்க, மீனா நான் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது என்ன நல்ல விஷயம்னு நானும் கேட்டுக்கலாமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் இப்போ நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகிறோம், உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்தை பற்றி சொல்லும் அப்படிங்கவும், உடனே வந்து மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, இவர் என்ன பண்ணிக்க போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா முத்துவும் மீனா வந்து அவங்க சீதாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே எல்லாருமே கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்கும்போது, உங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போற அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் மாப்பிள்ள அப்படிங்கவும், சீதாவுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தாச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சீதாவுக்கும் மீனாவுக்கும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது சீதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், ஆனால் சீதாவோட அம்மாவும் அவங்க அண்ணனும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை, சீதாவுக்கு தகுந்த மாதிரிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது, ஆமாத்த மாப்பிள்ளை கிடைச்சாச்சு அப்படிங்கிறாங்க. சரி எப்போ வரப்போகிறாங்க, என்னைக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லுங்கள், நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும் போது, அதை நான் சொல்ல முடியாது, சீதா தான் சொல்லணும் அப்படிங்கவும், என்ன மாப்பிள்ளை ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் சீதா ஆசைப்பட்ட மாப்பிள்ளை
அதனால சீதாவை தான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கவும் அப்போ வந்து சீதாட்ட வந்து முத்து சொல்கிறாங்க, சீதா நீ ஆசைப்பட்டபடியே அருணையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சீதாவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மாமா சொல்கிறீங்க, நீங்களும் அந்த மாதிரிக்கு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சீதா நான் தான் சொல்கிறேன், எனக்கு அருண் மேலே கோபம் தான், ஆனால் அதுக்காக உங்கள் ரெண்டரையும் பிரிக்கிற உரிமை எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மீனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க உண்மையிலே சொல்லுங்கள், நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்களா, எனக்கே வந்து ஷாக்காக இருக்குங்க அப்படிங்கும்போது, நீ ஷாக் ஆகுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அங்கே வந்து சொன்னேன் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மீனாவோட அம்மா கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை எதுக்காக அந்த மாதிரிக்கு உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது, இல்லத்த அதாவது என்ன இருந்தாலும் சரி தான், அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ பாசமாக அவங்க விரும்புகிறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக என்னுடைய சுயநலத்துக்காக நான் பிரித்து வைக்கணும், அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பிடிச்ச மாதிரிக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுவும் நான் என் முன்னாடி நின்று நான் நடத்த போகிறேன் அவங்க கல்யாணத்தை அப்படிங்கவும் இதை கேட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் உங்கள் மனசை மாற்றிப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், இல்லை சீதா இன்னொரு விஷயம் தெரியுமா, அதாவது நினச்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாமே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அப்படி நீங்கள் எதுவுமே செய்யலை பற்றியா, அதனால தான் உங்கள் ரெண்டு பேரும் மேலேயே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சீதாவும் மீனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சரி நீ வந்து அவருக்கு அதாவது அருணுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வர சொல்லிடு நானும் வந்துடுது அப்படிங்கவும் சீதாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா இப்போ உனக்கு சந்தோஷமானு கேட்கவும் மீனாவும் ஆமாங்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க. ஆனாலும் மீனாவுக்கும் சீதாவுக்கும் ஒரு பதட்டம் வந்துடுது. ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இந்த விஷயம் வந்து மாமாவுக்கு தெரியாதனால இப்படிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பதட்டமாக இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து சீதா கிட்ட ஃபோன் பண்ணுற அப்படின்னு செய்கையாக காட்டவும் சீதாவும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து வெளியே போனதுக்கு அப்புறமா சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீதாவும் வந்து வேலைக்கு வந்துருந்தாங்க. சீதா நீ வேலைக்கு வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. எங்க பாரு உங்கள் மாமாவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடவே கூடாது, அவர் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கார் பார்த்தி அப்படிங்கும்போது ஆமாக்கா அவர் சொல்லும் போது எனக்கே கஷ்டமாக இருந்தது, ஆனால் மாமா இந்த அளவுக்கு சீக்கிரத்திலே மனசு மாறுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாக்கா அப்படிங்கவோ சரி உங்கள் கல்யாணத்தை மறைச்ச மாதிரிக்கே இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவரே வந்து ஏற்பாடு பண்ணின மாதிரிக்கு இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படிங்கவும் சீதாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து எங்கே பார்த்தோம்னா வந்து ரோஹிணியை தான் காட்டுறாங்க. ரோஹிணிகிட்ட வந்து அவங்க மாமியார் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னடி 1,00,000 ரூபா பணத்தை கொண்டு கொடுத்துட்டியே, இந்த பணமாவது நல்ல பணமா இல்லைன்னா ஏதாவது தப்பான வழியில் வந்து பணமா அப்படிங்கவும் எதுக்குத்த எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சந்தேகப்பட்ட மாதிரிக்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் நீ என்ன இருந்தாலும் சரிதான், பொய் சொல்லி நாடகம் ஆடுறதுல நீ கில்லாடியாச்சே அதனால தான் கேட்குற அப்படிங்கவும் உங்களுக்கு வேண்டியது பணம் தானே, அது வந்துருச்சுல்ல, அப்புறமா எதுக்காக என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அதுக்காக தப்பான வழியில் இந்த பணத்தை கொண்டு என்கிட்ட தந்துட்டேன்னா அப்புறமா அதிகாரிகள் வந்து இந்த பணத்தை என்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க, அப்புறமா ஒரு பிரச்சனையை நீ கொண்டுட்டு வருவேன், அதனால தான் முன்கூட்டியே நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க, இதை வந்து என் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட தான் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஓஹோ இதுவாது உண்மையானு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, ரோஹிணி நீ தான் வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுட்டேலா, அப்புறமா எப்படி நான் அவகிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அப்படிங்கும் போது ஃப்ரெண்டுக்குள்ளே சண்டைங்க வரும், அதுக்கப்புறமா நமக்கு சேர்ந்துப்போம், அதை பற்றிலாம் எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் அவகிட்ட சண்டை போடுறதும் அவன் என்கிட்ட சண்டை போடுறதும் எங்களுக்குள்ள சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 1,00,000 ரூபா பணத்தை வந்து ஸ்ருதியோட அம்மா கிட்ட இருந்து தான் ரோஹிணி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது விஜய் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.